ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். காவிரி நதிநீர் சிக்கலில் கர்நாடகாவுடன் எம்ஜிஆர் நடத்திய வரலாற்று சந்திப்பை நாமும் நடத்த வேண்டும் என திட்டமிட்டு உங்களை சந்திக்க பெங்களூருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நேரில் வருகிறேன் என கர்நாடக முதல்வர் சிவகுமாருக்கு சமீபத்தில் கடிதம் எழுதியிருந்தார் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய். இதனை மிகப்பெரிய விஷயமாக தாவேக்காவின் ஐடி விங்கும் ரூட் மாஃபியாவும் பரப்பின. ஆனால் சிவகுமாரை சந்திக்க ஜோசப் விஜய் பெங்களூர் செல்வதை தமிழக அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் கடுமையாக எதிர்த்த நிலையில் பெங்களூரு செல்வதை தவிர்க்குமாறு ஜோசப் விஜய்க்கு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதையடுத்து அந்த பயணத்தை ரத்து செய்யும் மனநிலைக்கு வந்திருந்தார் ஜோசப் விஜய். விஜயின் பெங்களூரு பயணம் ரத்து என்ற செய்தி வரப்போகிறது என்பதை சிவகுமார் அறிந்திருந்தாரோ என்னவோ. அதற்கு முன்பாகவே நீங்கள் இங்கு வரவேண்டாம் என பெங்களூரில் விஜய்க்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் எதிர்ப்புகளை கணக்கிட்டு வேண்டுகோள் வைத்தார் சிவகுமார். அவரின் இந்த வேண்டுகோள் தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்த ஜோசப் விஜய்க்கு ஏக ஏமாற்றம். காவிரி விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் உங்களை அவமானப்படுத்திவிட்டதாக ஜோசப் விஜயிடம் சொல்லப்பட்டதால் அதிருப்தி அடைந்துள்ள அவர், காவிரி விவகாரத்தில் திமுக அதிமுகவுக்கு எதிராக விமர்சிக்க போடப்பட்ட திட்டம் பனாலாகிவிட்டதில் மூட் அவுட் ஆகியிருக்கிறார் என்கின்றனர். ஆனால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளோ பெங்களூரு செல்வது பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த பிரஸ் ரிலீஸும் அரசு தரப்பிலிருந்து வெளியாகவில்லை. ஆனால் விஜய் பெங்களூர் செல்வதாக அமைச்சர் வினோத் தான் அப்படி சொன்னார். அதே சமயம் இப்போது நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் விஜயும் சிவகுமாரும் பரஸ்பரம் பேசி வைத்து நடத்திய நாடகமோ என சந்தேகப்பட வைக்கிறது. அதாவது ஜனநாயகன் படத்திற்கான ஒரு ஹைப்பை கர்நாடகாவில் உருவாக்க இருவரும் அரங்கேற்றிய அரசியல் டிராமா இது என சொல்கின்றனர் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள். திரைமறைவு அரசியல்கள் இப்படி இருக்க தனது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் வசூல் ரீதியாக தோல்வியடைந்திருப்பதில் விஜய்க்கு ஏக வருத்தம் என தமிழ் சினிமா விமர்சகர்கள் மத்தியில் பரவியுள்ளது. இது குறித்து விசாரித்த போது ஒரு படத்தின் முதல் நாள் மற்றும் முதல் வாரத்தில் வசூலாகும் தொகையை வைத்துதான் அந்த ஹீரோவின் இமேஜ் சினிமா தளத்தில் முன்னிறுத்தப்படும். ஹீரோக்களும் தங்களது படத்தின் வசூல் நிலவரங்களை வைத்துதான் இமேஜை தக்க வைத்துக் கொள்கின்றனர். அந்த வகையில் விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் வசூலில் வாரி குவிக்கும் என விஜயும் அவரது ரசிகர்களும் ஏக எதிர்பார்ப்பில் இருந்தனர். அத்தகைய நம்பிக்கையை விஜய்க்கு கொடுத்திருந்தார் படத்தின் இயக்குனர் வினோத். ஆனால் வசூல் ரீதியாகவும் பரபரப்பு ரீதியாகவும் ஜனநாயகன் படம் தோல்வியடைந்திருப்பதை பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டின் வசூல் நிலவரங்கள் உறுதிப்படுத்துகிறது. அதாவது கடந்த 23ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆனது. தமிழகத்தில் முதல் நாளில் 75 கோடியும் உலக அளவில் 150 கோடியும் வசூலாகும் என படத்தரப்பு குழுவினரும் முதல்வர் விஜயும் எதிர்பார்த்திருந்தனர். இதற்கு முந்தைய விஜயின் பட வசூலை ஜனநாயகன் ஓவர்டேக் பண்ணிவிடும். இனி எந்த படமும் உங்கள் படத்தின் வசூலை முறியடிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் ரஜினி அஜித் படங்களின் முதல் நாள் வசூலையும் பின்னுக்கு தள்ளிவிடும் என்றெல்லாம் விஜய்க்கு ஹைப் கொடுத்திருந்தார்கள் ரூட் மாஃபியாக்கள். ஆனால் நடந்ததே வேறு. தமிழகத்தில் முதல் நாளில் 25 கோடியும் உலக அளவில் 80 கோடியும் தான் வசூலித்தது ஜனநாயகன். இதற்கு முன்பு வெளியான ரஜினியின் கூலி படத்தின் முதல் நாள் வசூல் 30 கோடி. அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் முதல் நாள் வசூல் 31 கோடி. அதே போல விஜய் நடித்த பீஸ்ட் 35 கோடி, லியோ 34 கோடி, கோட் படம் 30 கோடி, சர்க்கார் 29 கோடி, மாஸ்டர் 26 கோடி என தமிழகத்தில் முதல் நாளில் வசூலித்துள்ளன. இதனை ஒப்பிடும்போது ரஜினி அஜித் படங்களின் வசூலை மட்டுமல்ல, விஜயின் முந்தைய படங்களின் வசூலையும் ஜனநாயகனால் முறியடிக்க முடியவில்லை. எந்த வசூல் சாதனையும் ஜனநாயகன் செய்யவில்லை. முதல் வாரத்தின் வசூலிலும் இதே ரீதியிலான பின்னடைவையே சந்தித்துள்ளது ஜனநாயகன். தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருந்ததையும் ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் பெறுவதையும் உதறிவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார் எங்கள் தளபதி என ரூட் மாஃபியாக்களால் கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தின் விஸ்வரூபம் என்பது விஜயின் கடைசி படமான ஜனநாயகனின் வசூல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதை நிரூபித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. இதனால் மாற்று ஐடியாக்களை யோசித்து வருகிறார்கள் என சுட்டிக்காட்டுகிறார்கள் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர்கள். மேலும் படத்தின் வசூல் நிலவரம் குறித்தும் படம் பார்க்கும் ரசிகர்களின் ரியாக்ஷன் மற்றும் விமர்சனங்கள் குறித்தும் விசாரித்தபடி இருந்தார் முதல்வர் ஜோசப் விஜய். வசூலும் விமர்சனங்களும் எதிர்மறையாக இருப்பதை அறிந்து அவர் அதிருப்தி அடைந்திருக்கிறார் என்றும் தாவேகா வட்டாரங்களில் பரவி வருகிறது. வசூலில் சாதனை படைத்திருப்பதாக காட்ட மாற்று யோசனைகளை நடைமுறைப்படுத்தும் பிளானில்
ரூட் மாஃபியா குதித்துள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சனையிலும் ஜனநாயகன் பட வசூலிலும் சாதிக்க முடியாமல் சறுக்கி இருக்கிறார் முதல்வர் ஜோசப் விஜய். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.